மகாபாரத காலத்தில் கர்ணன் என்ற அங்கதேசத்து அரசர் வாழ்ந்து வந்தார். தானத்தின் சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்ட அவர் எல்லோருக்கும் உதவியளித்து மக்களின் மனதில் துணிச்சல் நிறைந்த வீரனாக இருந்து வந்தார். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை செய்ய மறந்துவிட்டார். இது உங்கள் கதை உலகம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனது உயிரின் கடைசி நாட்களில் கடலோரத்தில் அமைதியாக படுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் யம தர்மராஜா அவரை அழைத்தார். கர்ணா, நீ உங்கள் முன்னோர்களுக்கு அஞ்சலி பூஜை செய்திருக்கிறாயா என்றார் யமன். கர்ணன் யோசித்தார். இல்லை, நான் என் வாழ்நாளில் முன்னோர்களுக்கு அஞ்சலி செய்ததில்லை. ஆனால் இப்போது என் முன்னோர்களுக்கு உதவ விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க முடியுமா என்றார் அவர். யமன் கருணையுடன் சிரித்தார். நீ முன்னோர்களின் அருளுக்காக இப்போது முயற்சி செய்கிறாய். இதுவே ஒரு உண்மை பக்தி. அதிலிருந்து ஒவ்வொரு மாதம் அமாவாசை நாளிலும் மக்கள் கர்ணனை நினைவு கூர்ந்து அஞ்சலி பூஜை செய்வதை ஒரு பாரம்பரியமாக கொண்டு வருகின்றனர். அந்த நாள் சந்திரன் மறைந்திருக்கும் ஒரு அமைதியான இரவு. ஆனால் அந்த இரவில் ஒவ்வொருவரின் வீட்டிலும் முன்னோர்களுக்கான ஒரு ஒளி இருந்து வருகிறது.